ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1042 ஆரம்பிக்கிறது. அதே சமயம் சிஷ்யர் குதித்து கொண்டு ஆனந்த நர்த்தனம் பண்ணிக்கொண்டு ஆச்சாரியாளின் மேலே ஒரு அற்புதமான ஸ்தோத்திரத்தை கானம் பண்ணிக்கொண்டு அங்கே வந்தார். புதுசாக அவரே அப்பத்தான் மெய்மறந்த நிலையில் பண்ணின ஸ்துதி, தன்னாலேயே தாளம் போட வைக்கும் தோடகம் என்ற விருத்தத்தில் அமைந்த ஸ்துதி. அந்த விருத்தத்தில் கவனம் பண்ணுவது கஷ்டம். ஸ்தோத்திரத்தில் வார்த்தைகள் கருத்துக்கள் எல்லாமே வித்வான்களும் ஆச்சரியப்படும்படியாக வந்து விழுந்திருந்தன. மக்கு என்று நினைத்தவர்களெல்லாம் இப்படியும் உண்டா என்று கொண்டாடும்படியாக ஸ்லோகமாக 8 சரியாக தாளம் போட்டுக்கொண்டு குதித்து கொண்டு அவர் சொன்னார். அதற்கு தோடகாஷ்டகம் என்று பெயர். பண்ணியவருக்கு தோடகாச்சாரியால் என்றே பெயர் ஏற்பட்டுவிட்டது. அதில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன். பெரியவா வாக்கை சொல்வதை விட நான் என்ன சொல்ல கிடக்கிறது? ஏதோ எனக்கு தெரிந்த பக்தி சமாச்சாரம் எல்லோருக்கும் தான் தரணும், ஞானம்தான் தனியாக அனுபவிப்பது. அது வருகிற போது பார்த்து கொள்ளலாம். பக்தி எல்லோருக்கும் கொடுத்து சேர்ந்து அனுபவிப்பது, பக்ஷணத்தை பிரத்தியாரோடு சேர்ந்து சாப்பிடுகிற மாதிரி. மற்றவர்களோடு கலந்து அனுபவிப்பதில் எந்த ரிக்ரியேஷனும், அதாவது பொழுதுபோக்கு கலையும் உள்ளே தேனாக இருக்கிற ஊற்றை தராது. பக்தி ஸ்துதி தான் தரும். தோடகாஷ்டகம் அப்படி ஒன்று. அதில் ஒரு ஸ்லோகம், ஜகதீம் அவித்தும் கலிதாக்கிருதையோ விசரந்தி மகாமகசச்சலதா அகிமாம்சு ரிவாத்திர விபாசி புரோ பவசங்கர தேசிக மேச்சரணம். மகாமகஸ் என்றால் பெரிய ஜோதி. இப்படி ஒரு அருட்பெரும் ஜோதி இருக்கிறது. ஜனங்களையெல்லாம் ரட்சிப்பதற்காக ஜகதீம் அவதும், ஜனங்கள் தப்பு வழியில் போகாமல் நேராக போக பண்ணுவதற்காக இப்படியான அருள் ஜோதிகள் மனுஷ உருவம் எடுத்துக்கொண்டு கலித ஆக்கிருதைய பல மகான்களாக சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சலதக என்பதில் முதல் ச இல்லை. இப்படி சொன்னால் விஷரந்து என்று சொன்ன சஞ்சாரத்தையே ரிப்பீட் பண்ணுவதாகிவிடும். அதைவிட ஆழமான அர்த்தம் கொடுக்கும்படியாக இரண்டாவது ச போட்டு சொல்லியிருக்கிறார். ஏமாற்றுவது, வேஷம் போடுவது என்ற அர்த்தம். ஜனங்களை ரட்சிப்பதற்காக மகான்கள் ஏமாற்று வித்தை பண்ணுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆழமாவது அர்த்தமாவது விபரீதமல்லவாக இருக்கு என்றால் இதுதான் கருணையுடைய மாயம், ஏமாற்று ஜாலம் என்று சுவாதீனமாக சொல்வது. உண்மையில் அவர்கள் நம்மாதிரி மனுஷியர்களா? இல்லையே, அருள் ஜோதிதானே. மனுஷர் வேஷம் போடுவது ஏமாற்றுதானே. லோகத்தில் அவர்களுக்கு வாஸ்தவத்தில் ஏதாவது சம்பந்தம் உண்டா? இப்படி க்ஷேத்திர யாத்திரை தீர்த்த யாத்திரை பண்ணி அவர்கள் அடைய வேண்டிய பலன் ஏதாவது உண்டா? இருந்தாலும் இதெல்லாம் பண்ணுகிறார்கள் என்றால் ஃப்ராடு தானே. அதனால்தான் சா போட்டு சலதகா. இப்படி அநேக நட்சத்திரங்கள் கிரகங்கள் மாதிரியான ஜோதிஷ்கள் மகான்கள் என்று சஞ்சாரம் பண்ணி வருகிறார்கள். நட்சத்திரங்கள் கிரகங்கள் இருந்தால் அவற்றின் பிரகாசத்தை எல்லாம் சேர்த்து வைத்து சூரியன் என்றும் ஒன்று இருக்கிறது. அந்த சூரியன் உதித்தாற்று என்றால் மற்ற கிரக நட்சத்திர பிரகாசமெல்லாம் மறைந்து போகிறது. இப்படி அருள் ஜோதிகளுக்குள்ளே, அறிவு ஜோதிகளுக்குள்ளே நீங்கள்தான் சூரியனாக இதோ எதிரே பிரகாசித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆச்சாரியாளை பார்த்து சொல்கிறார். அகிமாம்சு இவ அத்திர விபாசி புரோ. இமாம்சு என்றால் குளிர்ந்த கிரணமுடைய சந்திரன், அகிமாம்சு என்றால் அதற்கு மாறுதலான சூரியன். கிரகங்கள் நட்சத்திரங்கள் சூரியன் எல்லாமே சஞ்சாரம் பண்ணியபடி தான் இருக்கின்றன. ஸ்டேஷனரி நிலையான என்று சொல்கிற உட்பட அத்தனை கேலக்சிகளும் நகர்ந்தபடியே தான் இருக்கின்றன என்று கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இந்த மகான்களாகிய மகிஷுகளும் லோகத்துக்கு ஞான பிரகாசத்தை கொடுத்தபடி சஞ்சாரம் பண்ணியிருக்கிறார்கள் என்கிறார். இன்னொன்று தோன்றுகிறது. அகஸ்திய நட்சத்திரம் உதித்தால் கலங்கிய ஜலாசயங்கள் நீரலைகள் எல்லாம் தெளிந்துவிடும். ஆச்சாரிய சூரியன் உதித்ததில் கலங்கின அறிவுகளெல்லாம் தெளிந்துவிட்டன. கடைசி ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் என்றால், அசடாட்டம் இருந்த நானா இப்படி பாடுகிறேன் என்றால் நிஜமாக நானா பாடுகிறேன்? எனக்கு என்ன தெரியும்? நீங்கள் ஆயக்கலைகள் 64 தெரிந்த சர்வஜர் என்றால் எனக்கு ஒரு கலையும் தெரியாது. விதிதா நமையா விஷதைத்த கலா. விஷதைத்த கலா விஜதமாக என்றால் தெல்ல தெளிய. எத்தனை வித்வானானாலும் அறிவினால் மாத்திரம் ஒரு தத்துவத்தையோ வேறு விஷயத்தையோ பிரிந்து நின்று தெரிந்து கொள்ளும் வரையில் தெள்ளத் தெரிய தெரிந்து கொண்டேன் என்று சொல்ல முடியாது. சிவானந்த லகரியில் சர்வஜரான ஆச்சாரியாலே ஈஸ்வரனை சர்வஜ்ய என்று கூப்பிட்டு எனக்கென்ன தெரியும்,
ஸ்மிருதி தெரியுமா, ஷட்சாஸ்திரம் தெரியுமா, வைத்தியம் கீத்தியம் சகுன சாஸ்திரம் எதுவாவது தெரியுமா, பொயட்ரி தெரியுமா, பாட்டுக்கீட்டு தெரியுமா, புராணம் மந்திரசாஸ்திரம் முதலான உசந்த சமாச்சாரம், டான்ஸ் விகடன் முதலான பொழுதுபோக்கு சமாச்சாரம் எதுவுமே தெரியாமல் மாடு மாதிரி பசு என்று சொல்லிக் கொள்கிறார் இருக்கிறேன். நான் பசுவானாலும் நீதான் பசுபதி என்ற பெயர் வைத்து கொண்டிருப்பதால் கருணை காட்டியாகணும் என்று சொல்லியிருக்கிறார். இது சலதகா என்று சொன்ன ஏமாற்றுதானே. தோடகர் எனக்கு எதுவும் தெரியாது, அறிவினால் தங்களுக்கு பிரீதி செய்ய லாயக்கில்லாதவன், திரவியத்தால் தங்களுக்கும் சிஷ்யர்களுக்கும் செய்யவும் சக்தியே இல்லாதவன், ஷெல்லா காசு இல்லாதவன், நான் கிஞ்சன காஞ்சனம் அஸ்தி குரோ, ஆனாலும் தங்களிடம் தன்னியல்பாக பெருகும் கிருபையே என்னை ரட்சித்து வருகிறது. அதை எக்காலமும் உடனுக்குடன் அழித்து வரணும். திருதமேவ விதேகி கிருபாம் சகஜாம் என்று முடித்தார். ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பவசங்கர தேசிகமே சரணம் என்று முடித்து அப்படியே ஆச்சாரியாளின் சரணங்களில் சரணாகதி பண்ணிக்கொண்டு விழுந்து விட்டார். ஆச்சாரிய சரணாகதி பண்ணிவிட்டோமானால் போதும், அப்புறம் எங்கே போய் முடியணுமோ நிறையணுமோ அங்கே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் பொறுப்பு. மிகுந்த நிகழ்ச்சியுடன் அந்த ஒருத்தர் என்றைக்கோ நர்த்தனம் பண்ணிக்கொண்டு சரணாகதி செய்து தாரையாக அழுதது இன்றைக்கும் நம்ம எல்லாரையும் தொட்டு உயர்வு தருகிறது. இது ஆனந்த தாரை. அன்றைக்கு கூட இருந்த 6000 பேர் கண்ணிலும் தாரை தாரையாக வராமல் இருக்குமோ? ஆனால் அது ஆனந்த தாரை மட்டுமல்ல, பச்சாதாபம் சேர்ந்து கண்ணீரை வருவிக்கிறது. இவரை போய் மக்கு பிளாஸ்திரி என்று அபச்சாரமாக நினைத்தோமே என்று நமஸ்காரம் பண்ணுகிறார்கள். ஆச்சாரியாலையும் பண்ணுகிறார்கள், தோடகரையும் பண்ணுகிறார்கள். சில பேர் குரு எதிரில் சிஷ்யர் சரணத்தில் விழுந்துவிடக்கூடாதென்று ஆச்சாரியால் சரணத்திலேயே விழுந்து தாரை தாரையாக ஜலம் விடுகிறார்கள். கண்ணீர் துளிகளாலேயே அர்ச்சனை. தொடகாச்சாரியால் பெருமை லோகத்துக்கெல்லாம் இப்படி தெரிந்தது. ஸ்ருதிசார சமுத்திரணம் என்று தொடகாச்சாரியால் செய்ததாக ஒரு அத்வைத புஸ்தகம் இருக்கிறது. அவருக்கு ஏற்பட்ட பேருக்கு ஏற்றாற்போல் அதுவும் தோடக விரதத்திலேயே இருக்கிறது. தேசத்தின் வடக்கெல்லையில் பத்ரிநாதத்தில் ஆச்சாரியால் ஸ்தாபித்த ஜோதிர் மடத்தில் தொடகாச்சாரியாலேயே முதல் பீடாதிபதியாக நியமித்தார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.